Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. To the name of the Lord. ஆண்டவர் கிருபையாக ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்நாளிலே கூட்டி கொடுத்து இந்த காலையிலே புது கிருபையோடு அவருடைய முகத்தை நாம் தேடுவதற்கு தேவன் பாராட்டின் அவருடைய அளவற்ற இரக்கத்திற்காக கிருபைக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for His abundant grace and mercy that He has rendered us to see a new day in our life and to come to His presence on this day. கர்த்தர் தாமே இன்றைக்கு வேண்டிய கிருபையை நமக்கு தயவாய் தந்து நம்மை ஆசீர்வதித்து தேவன் வழி நடத்துவாராக. May the Lord render His grace that is required for us today and lead us according to His word. நாம் இந்த காலை வேளையிலே தேவ கிருபையை வேண்டி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us seek the grace of God and pray today. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் நம் பிதானதால் ஆனந்தமே. ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் நம் பிதா ஆனதால் ஆனந்தமே. ஏறெடுப்போம் நம் இதயமதை என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஏறெடுப்போம் நம் இதயமதை என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேனல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேனல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்தன் ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy and merciful Father, we thank you with a grateful heart. இந்த காலவெளியிலே உம்முடைய பொற்பாதங்களிலே நாங்கள் வணங்கி எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். Lord, even this morning we humbly bow down at your feet and we commit ourselves alone. ஆண்டவரே, இந்த நாளிலே நலமானவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி நீரே போதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may, Lord, reveal the thing that is good to us and teach us the same, Lord. அடியேனை உம்முடைய சிறகுகளால் மூடிக்கொள்ளும், இரத்தத்தின் கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். Cover your servant under your wings and cover me under your, Lord, blood, Father. ஆண்டவரே, இன்னைக்கு நீர் மாத்திரம் வெளிப்படும். Lord, only let you be manifested today. பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதிக்கிற நல்ல போதகரே, Lord, good teacher who teaches that is profitable to us. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமானவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து நாங்கள் கேட்கிற சத்தியங்களால் நாங்கள் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே நாங்கள் பலனடைந்து தேறி முன்னேற கிருபை தாரும். May the Lord reveal that is necessary for us, for our life, and Lord, strengthen our soul, body and mind, Lord. ஆண்டவரே, உம்முடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலில் நாங்களும் வெளிப்பட எங்களை உருவாக்கும், எங்களை உருமாற்றும், எங்களை பக்குவப்படுத்தும்.
பண்படுத்தும். Lord, prune us, Lord, make us and mold us, that we may also be manifested in the likeness of your Son, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Glorify your name in our life, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord, God is good. 180 நாட்கள்ல வேதத்தை வாசித்து முடிக்கிற முயற்சியை நாம் சபையாக நாம் துவக்கி இருக்கிறோம். We as church have initiated the challenge of reading the Bible in 180 days. அதோடு சேர்ந்து 180 தியானங்களை நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் துவக்கி இருக்கிறோம். And along with that we have also started 180 devotions from the book of Proverbs. இந்த 180 தியானங்கள் நாம செய்து இன்றைக்கு 61வது நாளுக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். So we have entered the 61th day of this devotion. மூன்றில் ஒரு பங்கை முடிச்சிட்டு நம்ம தாண்டி இருக்கிறோம். So we have completed 1/3 of the part. கர்த்தர் மட்டும் அளித்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I thank God for the grace that he has rendered so far. இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். I also hope in the Lord that these devotions are really a blessing to you. நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கிற உங்களுடைய செய்திகளுக்காக நன்றி. Thank you for all your feedback that you are sending us. கர்த்தர் தாமே தொடர்ந்து இதை ஆசீர்வாதமாக்குவாராக. May God continue to make this a blessing. இன்றைக்கும் நாம் இந்த தியானத்தை தொடரலாம். So even today let us continue this devotion. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். Proverbs chapter 3 and verse 7 again. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Fear the Lord and depart from evil. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வசனத்திலே நாம் ஒரு சில நாட்களாக அப்படியே தரித்திருந்து இதை தியானிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி வருகிறார். By the grace of God, the Holy Spirit has enabled us to remain in this verse for past few days and meditate on this. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் முதலாவது தீமையை விட்டு விலக வேண்டும் என்கிற சத்தியத்தை நம்ம படித்தோம். We as children of God, we learned the truth that first we have to depart from evil. அதிலே 3 முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். There I told you 3 important truths. முதலாவது, நாம் வாழ்கிற உலகத்தில், நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தீமை நம்மை சுற்றி இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் தீமையை சந்திக்கிறோம் அப்படின்ற உண்மையை நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். First we have to accept and understand the reality of evil that is present in the world, that is surrounding us and besetting us on all sides. எல்லாவற்றையுமே நன்மைதான் என்று நாம் பொதுப்படையாக எடுத்துக்கொள்ள முடியாது. We cannot consider everything to be good on a general note. தீமை என்பது நிச்சயமா இருக்கிறது. Evil is present for sure. இரண்டாவது, Second, இந்த தீமையை விட்டு விலக வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய உத்தரவாதம். second we told it is our responsibility to depart from evil. மூன்றாவது, Third, இந்த தீமையை விட்டு விலகுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், கர்த்தருக்கு பயந்தால் நாம தீமையை விட்டு விலகுவோம். next we saw about the reason to depart from evil is when we fear the Lord we will depart from evil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இப்போ நம்ம ரெண்டாவது கடந்த சனிக்கிழமை 2 நாளைக்கு முன்பாக நம்ம தியானிக்கும் போது நம்ம கவனித்தோம், இந்த தீமையை விட்டு எவ்வாறு விலகுவது, அதற்கு வழி என்ன? So again when we meditated on Saturday we saw on the topic how to depart from evil. 3 காரியங்களை கவனித்தோம். We saw 3 things. முதலாவது, தீமையான எண்ணங்களை நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி நாம கவனித்தோம். First we saw we have to abhor evil thoughts. இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் பெற்று அதனால் தரிப்பிக்கப்பட்டு தீமையை நாம் வெல்லலாம். And next we saw we have to arm ourselves with the Holy Spirit so that we can overcome these evil thoughts. மூன்றாவது, இந்த தீமையை விட்டு நாம விலக வேண்டுமானால் தீங்கு செய்கிறவர்கள் அல்லது துன்மார்க்கரை விட்டு நாம் விலக வேண்டும். And third, we have to abstain from evil doers to depart from evil. இந்த நாளினுடைய தியானத்திற்காக நான் தேவ சமூகத்திலே நேற்றை காத்திருந்த போது, So today as I was waiting in the presence of God yesterday for today's devotion, இதே வசனத்தை கர்த்தர் திரும்பவும் எனக்கு உணர்த்தி திரும்பவும் காண்பித்து இதில் திரும்ப தியானிக்க பண்ணினார். so the Lord again showed me the same verse and made me to meditate on the same verse again. நாம தீமையை விட்டு எப்படி விலகுறதுன்னு கண்டுபிடித்தோம். So we found how to depart from evil. இன்றைக்கு நாம கவனிக்க போகிறது, இந்த தீமையை எவ்வாறு கண்டுபிடிப்பது.
Today we are going to learn how to identify evil. எதை வைத்து ஒரு காரியம் நல்லது அல்லது தீமையானதுன்னு பகுத்து பார்ப்பது. So how to discern or on what basis we can differentiate which is evil and which is good. இதை நீங்க சரியா பகுத்து பார்க்கலன்னா நன்மையை கூட தீமை நினைச்சு நீங்க தூக்கி போட்டுருவீங்க. So if you don't discern it properly, you can even consider a good to be evil and throw it away. சில வேளையில நம்ம வீட்ல வந்து வேலைக்கு வர்றவங்க இருக்காங்க பாருங்க, வீட பெருக்கிறேன்னு வருவாங்க பாருங்க. Sometimes we have these maids who come to our house to sweep and do the all household work. அவங்க வந்து சில தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம முக்கியமான ஒரு கடிதம், முக்கியமான ஒரு பில்லை வச்சிருப்போம், அது வந்து ஷெல்ஃப்ல இருந்து பறந்து தரையில விழுந்திருக்கும். So sometimes we would be having an important bill or a letter that would have flew away from the shelf and fallen down. தரையை சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு முக்கியமான பில்லையும் சேர்த்து குப்பையில போட்டுருவாங்க. So they would be sweeping the floor and they would have also thrown away that important bill along with the trash. நம்ம தேடுவோம் பில்லை காணோம்னா நீங்க ஏதாவது போட்டியாமா? இல்லம்மா பேப்பரா தலையில இருந்து எடுத்து போட்டேன். So we would be searching for that bill, an important letter, but we would ask them, they would say no, we did not find any important bill, they were only papers, we just threw them away. சில வேளையில பாத்தீங்கன்னா இது வேண்டான்னு சொல்லி தரையில போட்டுருப்போம், சில பேர் அதை நல்லா மடிச்சு திருப்பி ஷெல்ஃப்ல வச்சிருவாங்க. Sometimes we would be throwing it away saying that it is unnecessary, but they would just keep it safe. ஏன்னா அவங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு தெரியாதனால தான் இந்த பிரச்சனை நடக்குது. So this problem is because they don't know which they need and which is not necessary. அப்போ நம்ம தீமையை விட்டு விலகணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்ச பிறகு எதுங்க தீமைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? So when we learn how to depart from evil, but how to identify evil. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம், எத்தனையோ போராட்டங்களை சந்திக்கிறோம், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ தெரிந்தெடுப்புகள் நமக்கு முன்பாக கடந்து வருகிறது. So each and every day we encounter many problems, many challenges, and we also have many choices and options placed before us. இதுல பிரச்சனை என்னன்னா, இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி வகையறுத்து பார்க்கிறது. But the problem here is how to discern which is good and which is evil. எதை நாம ஏற்றுக்கொள்றது எதை நிராகரிக்கிறது, Which to accept and which to reject. எதை பின்பற்றுறது எதை வேண்டான்னு சொல்றது, Which to follow and which to reject. இன்னைக்கு அநேகருக்கு இதுல ஒரு தெளிவில்லாதது ஒரு வேதனை அளிக்கிற ஒரு காரியம். So today many people don't have a clarity in this, and that is really grieving us. அப்போ உங்க வாழ்க்கையில நாம சந்திக்கிற காரியங்கள்ல இது நல்லது அல்லது இது தீமையானது வகையறுக்க வழி என்ன? So what is the way to identify whether this is evil or good in our life? இன்றைக்கு நாம 3 காரியங்களை படிக்க போறோம். எப்படி தீமையை தீமை என்று கண்டுபிடிப்பது. Today we are going to learn 3 important things how to identify evil. நீங்கள் 3 காரியங்களை இன்னைக்கு உங்களுக்கு போதிக்க போறேன். Today I want to teach you 3 things. முதலாவது, தீமையை நாம் அடையாளம் காண்பதற்கு முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது தேவனுடைய வார்த்தை. The first way to identify evil is God's word. கர்த்தருடைய வார்த்தை. Through God's word. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 7 முதல் 11 வசனங்களை பாருங்க. If you read Psalm 19 verses 7 to 11. சங்கீதம் 19 7 முதல் 11. Psalm 19 verses 7 to 11. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. The law of the Lord is perfect, converting the soul. The testimony of the Lord is sure, making wise the simple. 8ஆம் வசனம், Verse 8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. The statutes of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. The fear of the Lord is clean, enduring forever. The judgments of the Lord are true and righteous altogether. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. More to be desired are they than gold, yea, than much fine gold, sweeter also than honey and the honeycomb. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். Moreover, by them your servant is warned. இந்த வசனங்கள்ல நாம சில வார்த்தைகள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போ இந்த வேத வசனம் எப்படி நமக்கு தீமையை கண்டுபிடிக்கிறதுக்கு இது நமக்கு பெரும் உதவியா இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கலாம். So I want to show you few words in this verse scripture portion so that you can identify how this God's word helps us to identify evil. 7ஆம் வசனத்தின் 2வது பகுதியை தயவு செய்து பாருங்க. Verse 7, the second part. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும்
பேதையை ஞானியாக்குகிறது. The testimony of the Lord is sure, making wise the simple. எனக்கு தெரியல அப்படி நிக்கிறோம் பாருங்க, அப்ப நம்மளை ஞானியாக மாற்றுறது கர்த்தருடைய வேத வசனம். So when we say we don't know what to do, so it is God's word that makes us wise then. சரி, 8ஆம் வசனம் பாருங்க, இரண்டாவது பகுதி. The second part of verse 8. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதா இருக்கு. The commandment of the Lord is pure, enlightening the eyes. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 9ஆம் வசனத்தின் இரண்டாவது பகுதி பாருங்க. Verse 9, second part. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. The judgments of the Lord are true and righteous altogether. 11ஆம் வசனத்துல Verse 11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். Moreover, by them your servant is warned. மறுபடி சொல்றேன், I repeat it. இந்த கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்குது. The God's word makes wise the simple. இரண்டாவது, அது கண்களை தெளிவிக்கிறது. It enlightens our eyes. அது நீதி உள்ளதா இருக்கு. It is all righteous altogether. இவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். And by them your servant is warned. இது எல்லாம் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றை கண்டுபிடிக்கலாம். If you add all these things, you can identify. எனக்கு நன்மை என்ன தீமை என்னன்னு தெரியாத போது தெளிவிக்கிறது கர்த்தருடைய வசனம். So when I know which is evil and which is good, it is God's word that enlightens my eyes. நான் ஒரு பேதையாக நிக்கும்போது என்னை ஞானியாக மாற்றி எனக்கு வேண்டிய டிசர்ன்மென்ட்டை கொடுக்கிறது கர்த்தருடைய வேதம். So when I stand like a simple or a fool, not knowing which is good and evil, it is the word of God that gives me the discernment. அவருடைய வசனம் நமக்கு நீதியாக நியாய தீர்ப்பு செய்து பகுத்து காட்டுது. So his words are the one which righteously judges and it actually brings the discernment to us. எல்லாவற்றுக்கு மேலாக இந்த வேத வசனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடித்தளமாய் வைத்திருந்தால், நான் தீமைக்கு அருகிலே போகும்போது அந்த வேத வசனம் எனக்கு எச்சரிப்பை தருகிறது. Above all, when I keep this God's word as the foundation of my life, when I draw near to evil, then this God's word will warn me. நாம் தீமையை விட்டு விலக வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய வசனத்தை போல தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஆயுதம் வேறு ஒன்றுமே இல்லை. If you want to depart from evil, there is no other great weapon than the word of God that the Lord has given us. அதனால தான் இதே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், உன் சுய புத்தியில நீ சார்ந்திராத. So that's what we read in the same Proverbs 3, do not lean on your own understanding. அதே வசனங்கள்ல வாசிக்கிறோம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. In the same verse we read, do not be wise in your own eyes. உன்னுடைய கண்கள்ல நீ ஞானியாக நீ நினைத்துக் கொள்ளாத. You don't be wise in your own eyes. அதனால் நீ தீமையை கண்டுபிடிக்க முடியாது. And because of that you cannot identify evil. உன்னுடைய சுய ஞானத்தினால நீ கண்டுபிடிக்க முடியாது. You cannot identify evil on your own understanding. ஆனா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, but how can you identify? தேவனுடைய வார்த்தையினாலே, by God's word. அவருடைய வசனத்தினாலே. by God's word. மனுஷனுடைய நியாயங்கள்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். So the judgments and laws of man will change according to season. இன்றைக்கு கெட்டதுன்னு சொல்றது நாளைக்கு நல்லதுன்னு மாற்றப்படும். Today which is called as evil may be changed as good tomorrow. இன்றைக்கு நல்லதுன்னு சொல்றத நாளைக்கு வசதி வந்தா தீமைன்னு சொல்லிடுவோம். The thing which is called as good today may become evil tomorrow. மனுஷனுடைய வாழ்க்கையில எதுமே ஸ்திரத்தன்மை கிடையாது. So nothing is stable in the life of a man. கலாச்சாரங்கள் மாறும், cultures will change, சூழ்நிலைகள் மாறும், situations will change, மனிதர்கள் மாறுவார்கள், men will change, ராஜ்யங்கள் வரும், ராஜ்யங்கள் போகும், kingdoms will come and kingdoms will go. பாருங்க, நீங்க நம்முடைய லைஃப் டைம்லயே பாத்தீங்கன்னா எவ்வளவு மாற்றங்களை சொசைட்டில பாக்குறீங்க நீங்க. So even in our lifetime we can see how many changes we can find in the society. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு காலத்துல சில குற்றங்களை மிக வலிமையாக எதிர்த்த அதே சமுதாயம் இப்ப அந்த குற்றங்களை வரவேற்கிறது, அதை ஓகே இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லுது. So most surprising is that once the same society which opposed certain mistakes or certain acts, now today they accept it to be better and it's okay. அது நார்மல், அது இயல்புன்னு பார்க்கப்படுது. So it is considered to be a normal one today. ஒரு காலத்துல பாவம் அப்படின்னு சொன்ன அதே சமுதாயம் இப்ப அது மனிதனுடைய உரிமைன்னு சொல்லுது. The society which claimed it to be a sin once, now it says it is the right of men. அதனால நீங்க மனிதன்கிட்ட போயிட்டு, அவனுடைய சிந்தனைகிட்ட போயிட்டு, அவனுடைய அரசாட்சிகிட்ட போயிட்டு, அவனுடைய சட்டதிட்டங்கள்ல போயிட்டு நீங்க எது நீதி நியாயம்னு போய் கேட்க போனீங்கன்னா நிச்சயமாகவே நாம தீமையை சரிவர கண்டுபிடிக்கவே முடியாது. So if you go to men, is laws or
or his kingdom or his rules and regulations and asked which is just and righteous, you cannot really identify which is evil and good. சில வேளையில பாருங்க சொல்லுவாங்க பாருங்க சட்ட திருத்தம்னு சொல்லுவாங்க. So they will say sometimes amendment in the law. சட்ட திருத்தம். Amendment in the law. நேற்றைக்கு தப்புன்னு சொன்னதை இன்னைக்கு திருத்தி இது நல்லதுன்னு சொல்லிடுவாங்க. So yesterday they would have told it as a sin, but today they amend it and say it is okay and normal. Why? எல்லாரும் எதிர்த்து போராடுறாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. It's because everyone is opposing it and no one is accepting it. இந்த சட்டத்துக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு, அதனால மாத்திரலாம். There is a great opposition for this law, therefore we change it. ஆகவே மெஜாரிட்டி பக்கம் தான் பொதுவா சமுதாயம் சாயும். Therefore the society will lean towards majority. பாருங்க, ஆனா கர்த்தருடைய வேதம் இருக்கு பாருங்க. But the word of God, அது இப்படி பெரும்பான்மைக்கும் காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் சமுதாயத்திற்கும் அது கலாச்சாரத்துக்கும் அப்படியே ஒவ்வொரு முறை அது தன்னுடைய சாயத்தை மாற்றி மாற்றி சாயாது. So it will not change according to the society or the culture or the rituals or the laws and regulations of human beings. அதனால தான் நீங்கள் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும்போது, That's why if you read in Isaiah chapter 40 verses 7 and 8, கர்த்தரின் ஆவி அதின்மேல் ஊதும் போதும் புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். The grass withers, the flower fades, because the breath of the Lord blows upon it. Surely the people are grass. ஜனங்கள் புல் தான். Well, people are grass. ஆனால் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், Verse 8 says, புல் உலர்ந்து பூ உதிரும். the grass withers, the flower fades. நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். But the word of our God stands forever. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய வேதம் ஒரு நாளும் மாறாது. The Lord's word will never change. அது என்றென்றைக்கும் நிற்கிற ஒன்று. It remains forever. ஆகவே தான் மத்தேயு 24:35 வாசிக்கிறோம். That's what we read in Matthew 24:35. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், Heaven and earth will pass away, என் வார்த்தையோ ஒளிந்து போவது இல்லை. but my words will by no means pass away. கர்த்தருடைய வார்த்தை மாறவும் மாறாது, ஒளியவும் ஒழியாது. The word of God will never change and will never pass away. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. என்னாகமம் 23:19 வாசிப்பீர்களானால், Numbers 23:19 says, வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. The Bible says God is not a man that he should lie, nor a son of man that he should repent. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? Has he said and will he not do, or has he spoken and will he not make it good? அப்போ தேவனும் அவருடைய வார்த்தையும் மாறாதவைகள். Therefore the Lord and his word are never changing. நாம தீமையை சரியா வகையறுத்து கண்டுபிடிக்கணும்னா கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு தேவை. So if you want to discern evil and identify it correctly, we need the word of God. நாம் எவ்வளவு அதிகமாக தேவனுடைய வசனத்தின் மேல் சார்ந்து அதை அறிந்திருக்கிறோமோ அப்பதான் நமக்கு தீமையை தீமைன்னு வகையறுக்க முடியும். So the more we depend on the word of God and we know it, only then we can discern evil as evil. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். That's why the Bible says, my people are destroyed because of their foolishness. By ignorance. அவங்களுக்கு அறியவே இல்லை. They by their ignorance. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் அநேக தீமைகளை தீமைன்னு தெரியாமலே செய்றாங்க. So today many people commit evil not knowing that is evil. இன்னைக்கு அநேக விசுவாசிகளை பாருங்க, அவங்களோட லைஃப்ல அவங்க தங்களுடைய குடும்பங்கள்ல, அவங்க சமுதாயங்கள்ல, அவங்க வீடுகள்ல, அவங்க வேலை ஸ்தலங்கள்ல நிறைய தவறுகளை தவறுனே தெரியாமலே செஞ்சிட்டே இருக்காங்க. So today many believers, you can see even in their houses, in their workplaces, in their life, in their families, they commit certain sins not knowing that is evil. இதுல ரொம்ப வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, the more grieving thing is here, சில சமுதாய சீர்கேடுகளை கூட விசுவாசிகள் இன்னும் விடாமலே இருக்காங்க. So there are certain social evils which they have not forsaken in their life. சமுதாயமே அத கெட்டதுன்னு சொல்லுது. So even the society claims it to be evil. ஆனா ஒரு விசுவாசி அதை தொடர்ந்து செய்றான். But a believer continues to do that. ஏன் அப்படி செய்ய முடியுது? Why he is not able to do it? தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க, தங்களை ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா மாற்றம் இல்லையே. They claim to be the Christians, they claim themselves to be saved people, but there is no change in them. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இந்த ஜாதி பிரச்சனையை சபையில இருந்து எடுக்க முடியுதா பாருங்க. So today can you see that can you remove this caste problem from churches? ரொம்ப வேதனையா சொல்ல, ஊழியர்கள் நடுவுல இது தலை தூக்கி நிக்குதுங்க. More grieving to say that it is more among the pastors. வெட்கமா இருக்கு சொல்றதுக்கு. I'm really ashamed to say that. ஊழியர்கள் இந்த ஜாதியை சபைகள்ல அவங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசுறாங்க. So pastor speaks about this caste system in churches directly or indirectly. ஊழியர்கள் டவுரி வாங்குறாங்க. Pastors receive dowry.
என்ன சொல்றது? What to say about this? சமுதாயம் சொல்லுது நீ டௌரி வாங்குறது வந்து ஒரு சீர்கேடுன்னு சமுதாயம் சொல்லுது. The society says that getting dowry is a evil. ஆனா ஊழியன் வாங்குறான். But a pastor receives it. விசுவாசிகள் அதுல வந்து பேசுறாங்க. கல்யாணனாலே ஃபர்ஸ்ட் பேச்சை எவ்வளவு கொடுப்ப? So believers also speaks, if it is marriage, what is the first thing that you will give? ஏன் இதுல இருந்து அவங்க வெளியே வரல? Why are they not able to come out of this? பாருங்க, இந்த வைஃப் பீட்டிங்ன்ற நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மனைவியை போட்டு அடிக்கிற பழக்கம் வந்து சமுதாயத்தின்படி கேடுன்னு சொல்லி சமுதாயம் சொல்லுது. So according to society, wife beating is really evil. ஆனா ஏன் ஒரு விசுவாசியை தொடர்ந்து செய்றான்? But why do a believer continue to do that? உங்களுக்கு தப்பா தெரியலையே. So he is not feeling is that wrong. பாருங்க, இந்த தீங்க எல்லாம் செஞ்சுட்டு இந்த அக்கிரமத்துல எல்லாம் ஈடுபட்டுட்டு திருமணத்துக்கும் வந்துடுறாங்க, ஊழியத்துக்கும் வந்துடுறாங்க, எல்லாமே செய்றாங்க. So they commit all these mistakes but they come for the ministry, they take part of the Holy Communion and do everything. எல்லாம் நார்மலா இருக்கிறது போல இருக்காங்க. And they appear as if everything is normal. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு உணர்வே இல்லாம இருக்காங்க. They are not convicted in their heart about that. இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு பகுதி மாதிரி இருக்காங்க. They consider it to be a part of their life. எல்லாரும் செய்றாங்க, நானும் செய்றேன். Everyone does it, I also do it. எங்க குடும்பத்துல இப்படி தான் வழக்கம், நான் அந்த வழக்கத்துல அப்படியே இருக்கேன். This is the actual habit of my family and I also am getting used to it. ஏன் இதிலிருந்து ஒரு மாற்றம் அவங்களுக்கு வரல? So why there is no change in their life from this? ஒரே ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தீங்கு அப்படின்னு வெளிப்படுத்துற தேவனுடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில இல்ல. The only important reason is that there is no God's word that actually discern them this is evil. அவங்க வேதத்தை ஒழுங்கா வாசித்து ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா அதை கற்றுக்கொண்டிருப்பாங்களா, இதை தீமைன்னு கண்டுபிடிச்சு பல மைல் தூரம் இதை விட்டு ஓடி போயிருப்பாங்க. If they read the Bible properly, if they know it and learn it properly, then they would have run away many miles away from it, consider it to be evil. நான் இதை செய்ய மாட்டேன், இது கர்த்தருடைய வேதம், இது பொய், இது தீமை, இது வந்து அருவருப்பு, இது வந்து பாவம்னு சொல்லுது, இதை நான் செய்ய மாட்டேன்னு நிப்பாங்க. And they will stand saying that God's word says that it is an evil, it is a sin, it is an abomination, therefore I will never touch it or do it. நான் சொல்லுவேன், அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னா 119 சங்கீதம் 11 வசனம் வாசித்தீங்கன்னா, That's why Psalmist said in Psalm 119 and verse 11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். Your word I have hidden in my heart that I may not sin against you. ஏங்க நாங்க வந்து பைபிளை வாசிங்கன்னு ஏன் உங்களுக்கு இவ்வளவு நாங்க உங்களை முயற்சி எடுத்து வேலை செய்றோம்? So why do we insist so much to read the Bible? இது சாதாரண வேலை இல்லை. இது This is not an ordinary job. ஏன் உங்களை கட்டாயப்படுத்துறோம் நீங்க பைபிளை வாசிங்கன்னு ஏன் சொல்றோம்? Why do we compel you to read the Bible? ஏன் இந்த மாதிரி 180 நாட்கள் உட்கார்ந்து நீதிமொழிகளை பற்றி ஏன் போதிச்சுட்டு இருக்கோம்? Why are we teaching and giving a devotion about this Proverbs for 180 days? அதனாலே உம்முடைய அடியேன் நான் எச்சரிக்கப்படுகிறேன். By them your servant is warned. இதை கேட்க தான் நமக்கு தெரியும், ஓஹோ கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுது, இதை நம்ம செய்யக்கூடாது. Only as we keep on hearing this way, we will come to know that the Bible is saying so we should not do this. தேவனுக்கு பிரியமில்லாதது, இது தேவனுக்கு அருவருப்பானது. This is not pleasing to God, this is abominable to God. இந்த காரியம் செய்யும்போது தான் தேவனுக்கு நான் உகந்தவனாய் இருக்க முடியும். So only when I do this I will become worthy of God. அந்த கர்த்தருடைய வேதம் தான் ஒரு பேதையாகி என்னை ஞானியாக மாற்றுது. And only it is God's word that makes the simple who am I into a wise இந்த man. வசனம் தான் என்னுடைய இருதயத்தை தெளிவுள்ளதாய் மாற்றுகிறது. It is the word of God that enlighten my eyes. பிரியமானவர்களே, My dear ones, கர்த்தருடைய வேதத்தை நீங்க நேசிங்க, நீங்க வாசிங்க, நிச்சயமா நான் சொல்றேன், அது உங்களை உணர்வுள்ளவர்களாய் வைத்துக்கொள்ளும். you love the word of God and you read it and really that will convict your life. நீங்க உங்க வேதத்தை வந்து ஏதோ ஒரு புஸ்தகமாக அல்ல, கர்த்தர் என் வாழ்க்கைக்கு வைத்த ஒரு சட்ட புஸ்தகமா எடுத்து வாசிங்க. So don't read the Bible as some books but read it as a law book for your life. ஆண்டவரே, இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நான் என்ன செய்யணும்? Lord, what am I to learn from this, Lord? என் வழிகளை சீர்படுத்த கிருபை தாரும். Lord, give me grace to set right my ways. கர்த்தருடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நேரம் எடுங்க தயவு செய்து. Take time to learn from the word of God. நான் சொல்லுவேன், இதுல நீங்கள் தேர்வீர்களானால், So if you pass in this, தீமையை நாம கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, தீமையிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி so செய்வார். we will not only be able to identify evil but the Lord will also help us to depart from evil. நான் மறுபடியும் சொல்லுவேன், I repeat it மற்ற again. எல்லா சட்டங்களும் ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற விதமா மாறி பேசும். All of the rules and regulation will change according to men and speak according to them. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் தெளிவா நமக்கு விளக்கத்தை கொடுக்கும். But only God's word will give us a clear explanation. நேற்றை கூட நான் செய்தியில இதை குறித்து நான் முதல் குறிப்பிலே பேசினேன். So even in yesterday's sermon I told about this in the first point. அந்த ஏவாள் இடத்துல அவளுடைய கண்களுக்கு
அந்த கனி வந்து நல்லதாக, அது இச்சிக்கப்படத்தக்கதாக, அது மிகவும் சிறந்ததாக தெரிந்தது. So according to Eve, that fruit appeared to be pleasant to her eyes. It was a really nice and it was really sweet to her. ஆனால் அதே பழத்தை வந்து பிசாசு காண்பிக்கும் போதும் அது வந்து ஒரு மேன்மையை தருகிறது போல, அவளை வந்து தேவர்களை போல மாற்றுகிறது போல அவன் படம் பிடித்து பிக்சர் பண்ணி காண்பிக்கிறான். But at the same time, when Satan showed that fruit, he pictured it to be a greater one and that can change them into gods. ஆனால் அதே விருட்சத்தை பற்றி தேவன் மாத்திரம்தான் சொன்னாரு, அது தீமை. But about that fruit, only God alone said that it is an evil. இது வந்து நீ சாப்பிட்டா மரித்து போவ. If you eat it, you will die. மத்த மனதும் சொல்லுது இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. So even our mind and heart says it is good to see. பிசாசு சொல்றான் இது ரொம்ப நல்லது. Satan says it is good. கடைசில யார் சொன்னது உண்மையானது? But at last whose was truth actually? கர்த்தர் சொன்னதா உண்மையா போச்சு. What God said was true. மனசு பார்த்ததும் பொய்யாயிடுச்சு. What her heart saw was also lie. பிசாசு சொன்னதும் பொய்யாயிடுச்சு. And what Satan said was also a lie. தேவன் சொன்ன வார்த்தை மாத்திரம் தான் நிறைவேறினது. But only the word of God was fulfilled. நம்முடைய வாழ்க்கையில தீமை அப்படின்னு கரெக்டா வகையறுத்து நமக்கு இருக்கிறத இருக்க வண்ணமா அப்படியே சொல்லி நம்மளை எச்சரிக்கிற ஒன்றே ஒன்று உண்டானா, முதலாவது தேவனுடைய வார்த்தை. So if there is something that can help us to discern evil and help us to identify evil as evil, is God's word. அப்ப முதலாவது நான் தீமை எது என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? So first, how to identify evil? தேவனுடைய வார்த்தையினால். By God's word. நீங்க தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, you read the word of God, நேசிங்க, you love it, தியானிங்க, you meditate on it. ஒவ்வொரு முறை அதை வாசிக்க வாசிக்க அதிலிருந்து தேவன் நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சத்தை தருவார். Every time you read it, the Lord will reveal great many truths from it and bring a light into your path. இரண்டாவது, தீமையை தீமை என்று எவ்வாறு நாம் அடையாளம் காண முடியும்? So second, how to identify evil? நீங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பாருங்கள். 2 Timothy chapter 4 verses 1 to 5. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாய தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிரசன்னமாகுதலை அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. I charge you therefore before God and the Lord Jesus Christ, who will judge the living and the dead at his appearing and his kingdom, preach the word, be ready in season out of season, convince, rebuke, exhort with all long suffering and teaching. நீங்கள் பார்ப்பீர்களானா இங்க அவர் சொல்லுகிறாரு, தீமோத்தேயுக்கு நான் ஒரு கட்டளை உனக்கு கொடுக்கறேன்பா. I am giving a commandment to Timothy. நான் உனக்கு கட்டளையா சொல்றேன். I am saying this as a commandment. நீ வந்து சபைக்கு முன்பாக நீ தேவனுடைய வார்த்தையை நீ பிரசங்கம் பண்ணும்போது நீ வந்து சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு நீ புத்தி சொல்லு. So he charges him saying that when you preach the word of God to your church, you have to preach it with long suffering and teaching, then convince, rebuke and exhort it. நீ கடிந்து கொள்ளணும், கண்டனம் பண்ணணும், புத்தி சொல்லணும். So you have to convince, rebuke and exhort. பாருங்க, ஒரு காரியத்தை நல்லா இருக்கிற காரியத்தை யாரும் கடிந்து கொள்ள மாட்டாங்க. So no one will condemn or rebuke a thing which is good. ஒரு காரியம் சிறப்பா இருக்குன்னா அதை வந்து கண்டனம் பண்ண மாட்டாங்க. So no one will condemn or rebuke which is good. ஏற்கனவே ஒருவன் நன்மையா செய்து கொண்டிருக்கிறான், சரியான பாதையில் இருக்கிறவன் போய் புத்திமதி சொல்ல மாட்டாங்க. So no one will exhort or give advice to a person who is already going in a good path. ஏன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிற ஊழியனுக்கு வந்து நீ கடிந்து கொள்ளு, கண்டனம் பண்ணு, புத்தி சொல்லுன்னு சொல்றாரு அப்படின்னா, so why did this apostle Paul say to Timothy to convince or rebuke and condemn and exhort? சபையானது, சபை விசுவாசிகள் வந்து நன்மையை விட்டு தீமைக்கு போகும்போது அதை காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு இருக்கிறது என்பதை அவர் காட்டினார். So he just showed that it is the responsibility of the servant of God to highlight and show when the church and the believers go away from the right route to the wrong one. அப்ப நான் சொல்லுவேன், கர்த்தருடைய முதலாவது சொன்னேன், நீங்க
தீமையை கண்டுபிடிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தேவை. First I told you, we need God's word to identify evil. ரெண்டாவது நான் சொல்லுவேன், நம்ம தீமையை தீமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய ஊழியர்கள் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம் நமக்கு தேவை. Second, God's warning through his servants is necessary. தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் தேவ ஊழியர்கள் மூலமாய் வெளிப்படணும். God's warning should reveal through God's servants. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. ஒரு தேவனுடைய ஊழியன் சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் திருவசனத்தை என்ன பண்ணணும்னா கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி உபதேசம் பண்ணணும். So a God's servant should condemn, rebuke and exhort the word of God with long suffering and teach them. ஆனா அதை கேட்கிறதுக்கு ஜனங்க விரும்ப மாட்டாங்க பொதுவா. Generally people will not desire to hear that. அதேதான் 3ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. That is what he says from verse 3. அதனால என்னன்னா ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ளாம செவித்தின உள்ளவர்களாகி அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்கள் சுய இச்சைகளுக்கு பிரியத்திற்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்துக் கொள்வார்கள். Here he says they will not endure sound doctrine, but according to their own desires, because they have itching ears, they will heap up for themselves teachers. அவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்துல சத்தியத்துக்கு விலகுவாங்க, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போவாங்க. And says in verse 4, they will turn their ears away from the truth and be turned aside to fables. ஆனா அவர் சொல்றாரு, நீ யாருன்னா தேவனுடைய ஊழியக்காரன், ஆகவே நீ தீங்கு அனுபவிச்சா கூட பரவாயில்ல, கர்த்தருடைய ஊழியத்தை நீ உண்மையா செய். But he said, you are a servant of God, no matter whether you encounter evil, but you have to do the ministry of God properly. நல்ல கவனிங்க. Listen carefully. தேவனுடைய ஊழியனுடைய பணிகளில் அநேக பணிகளில் ஒரு முக்கியமான பணி தீமையை தீமைன்னு வகையறுத்து அதை கண்டித்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி உபதேசிக்கணும். So one among the many works of God's servant is to identify and discern evil as evil and condemn and exhort and rebuke it. அதை ஒரு சபை செய்யலனா, சபையின் ஒரு ஊழியன் செய்யலனா சபை சீர்கெட்டு போகும். So if a God's servant doesn't do that, then the church will be totally spoiled. சபையினுடைய ஊழியன் சபையாருடைய செவிகளுக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தா அவர்களுக்கு அது நன்மையாக இருக்காது, ஆபத்தா முடிஞ்சிடும். So if the pastor of a church prepares sermons for favorably for the people of the church, then that will be a danger to them. தேவன் ஏன் சபையில ஊழியர்களை வச்சிருக்கிறார்னா அவர்கள் ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவும் வைத்திருக்கிறார். The Lord has set the servants in the church or the pastors in the church as a warning. ஒரு பக்கம் அவங்க ஆறுதல் கொடுக்கறாங்க, on one side they comfort the church, அவங்க ஆதரவளிக்கறாங்க, they also take care, அவங்க உதவி செய்றாங்க, they support and help, கண்காணிக்கறாங்க, they monitor, அவங்க ஜெபிக்கறாங்க, they pray, எல்லாம் செய்றாங்க. they do all these things. அதே வேளையில but at the same time வழி விலகும்போது எச்சரிப்பின் சத்தத்தை ஒலிக்கறாங்க. they also give a voice of warning when you stray away from the word. பாருங்க, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், if you come to Luke chapter 16, அங்கே ஒரு ஓமானத்தை இயேசு சொன்னார். here Jesus told a parable. அவர் சொல்லுகிறார், ஒரு ஐஸ்வரியவானும் அவனுடைய வீட்டு வாசல்ல லாசரு என்கிற ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கிற சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். So here he says an incident where there's a rich man and a beggar named Lazarus at his gate. அவர்கள் ரெண்டு பேரும் மரித்து போனாங்க. They both died. லாசருவை தேவ தூதர்கள் ஆபிரகாமின் மடி கொண்டு போனா அந்த ஐஸ்வரியவான் வாதிக்கப்படுகிற ஒரு கொடுமையான இடத்துக்கு அவன் கொண்டு போகப்படுகிறான். So this Lazarus was taken by angels to the bosom of Abraham, and this rich man was taken to a place of tormentation. அப்போ இந்த ஐஸ்வரியமான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது தூரத்துல ஆபிரகாமின் மடியிலே லாசரு தேற்றப்படுவதை அவன் பார்க்கிறான். So when this rich man looked up, he saw this Lazarus was comforted in the bosom of Abraham. அவன் உடனே சத்தமிட்டு அலறி ரெண்டு பெட்டிஷன்ஸை ஆபிரகாம்கிட்ட வைக்கிறார். So he immediately cried out and gave two petitions to Abraham. முதல் பெட்டிஷன் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். First petition you can read from verse 24. என்ன சொல்லுகிறான்னா, தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். So here first he said, Father Abraham, have mercy on me and send Lazarus that he may dip the tip of his finger in water and cool my tongue, for I am tormented in this flame. அப்போ முதல் பெட்டிஷனை ஆபிரகாம் ரிஜெக்ட் பண்றாரு. So Abraham rejected the first petition. அவர் சொல்லுகிறாரு, நீ இந்த உலகத்தில் இருந்த பொழுது நன்றா வாழ்ந்த இவன் வேதனைப்பட்டான், இப்போ நீ வேதனைப்படுற, இவன் தேற்றப்படுகிறான். So he says, see, remember in your lifetime in this earth you lived your good things, but and he actually encountered evil, but now he is comforted and you are tormented. அது மாத்திரம் இல்ல, உனக்கும் எங்களுக்கும் உனக்கும்
ஒருவரை ஒருவர் அடைய முடியாதபடி பெரிய பிளவு நடுவுல இருக்கு, நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்றாரு. And also he says, besides this, we have a great gulf fixed between us, so that you cannot reach this place and we cannot reach you. இப்ப நாக்குல அவன் கேட்ட ஒரு சொட்டு தண்ணியை கொடுக்கறதுக்கு லாசரு அனுப்ப மாட்டேன்னு ஆபிரகாம் சொன்ன உடனே, So when Abraham refused to send Lazarus to give a tip of his finger of water, உங்களுக்கும் எனக்கும் தானே பெரிய பிளவு இருக்கு, so only you and I have a great gulf in between, ஆனா right? இப்போ ரெண்டாவது பெட்டிஷன் நான் கொடுக்குறேன். Now I give you a second petition. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய 5 சகோதரர் கீழே உலகத்துல இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. So I have 5 brothers who are alive in this earth. அவன் சொல்லுகிறான், அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்துடக்கூடாது. They should not come to this place of torment. ஆகவே நீங்க லாசருவை நீங்க திரும்ப மரித்தோர்ல இருந்து திரும்ப அனுப்புனீங்கன்னா, அவன் பேசினான்னா அவங்க நிச்சயமா அவங்க மனம் திரும்பிடுவாங்கன்னு சொல்றான். Therefore he said, if you send Lazarus again from death to my brothers, they will just hear him and then repent and change. அப்போ உடனே இதை கேட்ட உடனே இப்போ ஆபிரகாம் சொல்றாரு. So now when Abraham heard this, he நீங்கள் said, 29ஆம் வசனத்தை வாசித்தால், if you read verse 29, வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, they have Moses and prophets, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். let them hear them. என்ன ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்க. See how terrible is the word. அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, கீழே நாங்க மோசே வச்சிருக்கோம், தீர்க்கதரிசிகள் வச்சிருக்கோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, டெய்லி ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. See, we have kept Moses and other prophets on the earth, and they give words of warning to people daily. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டாங்கன்னா இந்த தீமையான இடத்துக்கு அவங்க வர வேண்டியதில்லை. So if they listen to those words of warning, they need not come to this place of torment. அப்போ ஊழியர்களாகிய நாங்களும் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தையை ஒரு தேவனுடைய பிள்ளை தீங்கு என்ன என்று கண்டுபிடிப்பதற்கு எச்சரிக்கிற ஒரு சத்தமாக நாங்க வெளிப்படையா பேசணும். So we servant of God as pastors, we should also be careful that we should give a word of warning when we find when the children of God are straying away from or doing evil. அத சுத்தியல போல அடிச்சு சொன்னாலும் சரி, வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி சொன்னாலும் சரி. So no matter whether we say it by hitting by a hammer or by just smoothly by giving by inserting a needle through a banana. என் மனைவி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, So my wife used to say very often, நீங்க வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி இறக்குறீங்க, ரொம்ப சாஃப்டா பேசுறேன்னு நினைக்கிறீங்க, ஆனா குடுக்கறத ஸ்ட்ராங்கா உள்ள குத்துற மாதிரி குடுக்குறீங்க அப்படின்னு. So you think that you are speaking very softly, but you are actually pricking very smoothly into them. அப்போ எப்படி வேணா கொடுக்கலாம். So you can give it in any ways. ஆனா ஒரு ஊழியன் எச்சரிப்பை கொடுக்கணும். But a pastor should give a warning. அதே வேளையில At the same time, விசுவாசிகளும் சபைக்கு வரும்போது என்ன எதிர்பார்த்து வரணும்னா, என்னுடைய தீமையை வெளிக்காட்டுகிற ஒரு ஊழியனாக எங்க ஊழியர் பிரசங்கம் பண்ணணும்னு எதிர்பார்க்கணும். and at the same time, believers also should expect on their arrival to church that my pastor should reveal my evil and give a warning to me. அப்படிப்பட்ட எச்சரிப்பு பலிபீடத்திலிருந்து தேவனுடைய ஊழியர்கள்ட்ட வரலனா சபை பின்வாங்கி போயிடும். So if such kind of warning does not come from pulpit or from the servant of God, then the church will be spoiled. எரேமியா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. Jeremiah chapter 8 and verse 5. ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? Why has this people slidden back Jerusalem in a perpetual backsliding? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். They hold fast to deceit, they refuse to return. நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. I listened and heard, but they do not speak aright. No man repented of his wickedness, saying, what have I done? எருசலேமின் நிலைமையை பாருங்க. See the situation of Jerusalem. எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்களா? Everyone have backslidden. என்னப்பா இப்படி இருக்கேன்னு கேட்டா, நான் என்ன தீமை பண்ணேன்னு என்கிட்ட திருப்பி கேக்குறாங்க. If you ask them why did you do this, they ask, what have I done? யாருமே தங்க செய்யற பொல்லாப்புக்கு மனஸ்தாபமே படுறது இல்ல. No one is repenting for the wickedness. 8ஆம் வசனம் பாருங்க. Verse 8. நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? How can you say we are wise and the law of the Lord is with us? மெய்யாகவே இதோ வேத பாரகரின்
கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. Look, the false pen of the scribe certainly works falsehood. என்ன இவங்க சொல்றாங்க? What do they say? நாங்க ஞானிகள், We are wise. கர்த்தருடைய வேதம் எங்களிடத்துல இருக்குன்னு சொல்றாங்களாம். They say the law of the Lord is with us. எப்படிப்பா நீ கர்த்தருடைய வேதம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு தீங்கல உட்கார்ந்திருக்கே, என்ன விஷயம்னு கேட்டா, So you say the law of the Lord is with you, but you are sitting in this wickedness. How it is possible? அவங்க என்ன கர்த்தர் சொல்றாரு, The Lord இது says, ஏன் இப்படி அவங்க உட்கார்ந்திருக்காங்க, கர்த்தருடைய வேதம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி கூட இப்படி தீங்கு செய்யறாங்களே, அது காரணம் என்ன? what is the reason? What is the reason for them to commit this wickedness, though that they have the law of the Lord with them? முக்கியமான காரியத்தை அவர் சொல்றாரு 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில, He says இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. So he says in verse 8 an important thing. Look, the false pen of the scribe certainly works falsehood. இது என்ன பயங்கரம் இது! So how terrible it is. அப்போ அந்த காலத்துல கர்த்தருடைய வேதத்தை இன்னைக்கு நம்ம பிரிண்டிங் மிஷின்ல பண்ற மாதிரி இல்ல. அவங்க இந்த வேத பாரகர்ன்றவங்க, ஸ்கிரைப்ஸ்னு சொல்றவங்க, இந்த வேத புஸ்தகத்தின் பிரதிகளை ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு 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 எழுதிட்டே பிரதி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. So those days they did not have the kind of printed Bibles. They used to take copies of scrolls. When someone dictates, the scribe used to write it. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேத எழுத்துக்களை எழுதுறான் பாருங்க, அவனுக்கே கையில எழுதுறான் பாருங்க எழுத்தாணி, இந்த பெண்ணு, அதை வச்சு அவன் என்ன பண்றானா, அந்த வேத வசனத்தையே பொய்யா எழுதிக்கிறானா தனக்கு ஏத்த மாதிரி. So here the Lord says the scribe who writes this scroll, the pen which he has is a false pen and he writes falsehood out of it. அப்போ இவர் ஆரம்ப சோர்ஸ்ல இவர் மாத்திடுறாரு இவரு. So here he changes right from the source even. அங்க உபதேசம் பண்ணி எது தப்புன்னு சொல்ல வேண்டிய ஆளு தப்ப நல்லதா இவரே கரெக்ஷன் பண்ணிக்கிறாரு. So a person who is supposed to speak out the words of warning, he himself rectifies and makes the correction and writes it as false one. 10ஆம் வசனம் பாருங்க. Verse 10 says, சொல்லுகிறது 2ஆம் பகுதியில, the second part says, நீங்க பார்ப்பீங்களானா, அவர்களில் சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். Because from the least even to the greatest, everyone is given to covetousness. தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராயிருந்து சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். From the prophet even to the priest, everyone deals falsely, for they have healed the hurt of the daughter of my people slightly, saying, peace, peace, when there is no peace. எப்படி இருக்கான்? How it is? சின்னவன்ல இருந்து பெரியவன் வரைக்கும் அத்தனையும் போய் சொல்றான். Right from the least to the greatest, everyone is lying here. தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் எல்லாரும் பொய்யா தான் பேசுறாங்க. Right from the prophet even to the priest, everyone deals falsely. இதோட விளைவு என்னன்னு கேட்டா, what is the outcome of it? இஸ்ரவேலின் குமாரத்தி காயப்பட்டு இருந்தா கூட அந்த காயத்தை ஒழுங்கா போக்காம மேற்பூச்சா பூசி சமாதானம் சமாதானம் சொல்லிட்டு விட்டுறாங்க. So here therefore even when the daughter of Israel is hurted, they don't heal the hurt properly. They just heal it slightly and say peace and peace. அதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, what is the result of it? இந்த ஜனங்கட்ட போய் என்னப்பா இப்படி தீமை பண்ற, நான் என்ன தீமை பண்றேன், அப்படிதான் எழுதி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். So when you ask why are you doing this wickedness, they say what have I done, because it is written so I am doing the same. எப்படி இப்படி எழுதி இருக்குன்னு கேட்டா கடைசில பார்த்தா வேத பாரகனே அதை மாத்தி விட்டுருக்கான். So how it is written so, when you see that even the scribe has changed it already. நீ ஏன்பா இந்த பாவத்தை விட்டு வெளியே வரல? Why you are not able to come out of the sin? எங்க பாஸ்டர் இப்படி தான் பிரசங்கம் பண்றாரு. My pastor preaches the same way. பாஸ்டர் இதெல்லாம் தப்பு இல்லன்னு சொல்றாரு. My pastor says it is not wrong to do. நான் எதுக்கு அதல போய் நான் மாத்தணும்? Why should I change it? அப்போ தீமைன்னு சொல்ல வேண்டிய ஒரு தேவ ஊழியனே அதை நன்மைன்னு சொல்லும் பொழுது ஒரு விசுவாசி எங்க போவான்? So when even a God servant who ought to say it as evil says to be right, then where can a believer go? நான் சொல்லுவேன், எப்படி தீமைன்னு கண்டுபிடிச்சு தீமையை விட்டு வெளியே வர்றது? So I tell you how to identify evil and come out of this evil. முதலாவது சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் தீமை என்ன என்று அது கற்றுக் கொடுக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். So first by knowing the word of God which actually teaches us which is evil. இரண்டாவது நான் சொல்லுவேன், தேவ ஊழியர்களுடைய எச்சரிப்பின் சத்தம் தான் நமக்கு தீமையை வெளிப்படுத்தும். Second, God's warning through his servants reveal which is evil. மூன்றாவது நான் சொல்லுவேன், Third I would tell you, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்தால், 1 Timothy chapter 4 first 3 verses, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
Now the Spirit expressly says that in latter times some will depart from the faith, giving heed to deceiving spirits and doctrines of demons, speaking lies and hypocrisy, having their own conscience seared with a hot iron. விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளுக்கு சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். Forbidding to marry and commanding to abstain from foods which God created to be received with thanksgiving by those who believe and know the truth. இங்க என்ன பிரச்சனை? What is the problem here? தீங்கிலிருந்து இவங்க வெளியே வரல. They are not able to come out of this evil. தீங்கிலே உட்கார்ந்திருக்காங்க. They are sitting in this evil. அந்த தீங்கை மற்றவர்கிட்ட பரப்புறாங்க. They also spread that evil to others. என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டா, If we ask what is the reason, அங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மனசாட்சியில கரை பிடித்தவர்களா உட்கார்ந்திருக்காங்க. they are totally defiled in their conscience. நான் சொல்லுவேன், தீமையிலிருந்து வெளியே வரணும்னா அந்த தீமையை நாம கண்டுபிடிப்பதற்கு நமக்கு தேவையான மூன்றாவது முக்கியமான காரியம் நல்ல மனசாட்சி. The third important thing that we need to identify evil is good conscience. நல்ல மனசாட்சி. Good conscience. மனசாட்சி தெளிவில்லாம மனசாட்சி சூடுண்டதா இருக்குமானால் நிச்சயமாகவே நாம தீமையை தீமைன்னு நாம கண்டுபிடிக்க முடியாது. If your conscience is not clear and not good, and if it is seared with hot iron, then you cannot identify evil as evil. நீங்கள் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசித்தால், if you read 1 Timothy chapter 1 verses 18 and 19, பவுல் சொல்லுவார், Paul says, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் போராடும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. This charge I commit to you, son Timothy, according to the prophecies previously made concerning you, that by them you may wage the good warfare, having faith and a good conscience. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். This good conscience which some have rejected concerning the faith have suffered shipwreck. கவனித்தீங்களா இந்த வசனத்தை? Did you notice here? நம்முடைய வாழ்க்கையில தீமையை தீமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது தேவனுடைய வார்த்தை. So we need God's word to identify evil in our life. இரண்டாவது, தீமையை தீமை என்று கண்டுபிடிப்பதற்கு தேவனுடைய ஊழியர்களுடைய எச்சரிப்பின் சத்தம். Second, God's warning through his servants will help us to identify evil. மூன்றாவது, தீமையை தீமை என்று இனங்காணுவதற்கு தேவையான மூன்றாவது முக்கியமான காரியம் நல்ல மனசாட்சி. Third, it is good conscience which help us to identify evil. இந்த நல்ல மனசாட்சி நமக்கு இல்லை என்றால் நாம தீமையை தீமைன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். If we don't have a good conscience, it is really difficult for us to identify evil. மனசாட்சி சூடுண்டதாயிடுச்சுன்னு சொன்னா தீமையை செய்யும் போது கூட அது உள்ள உறுத்தாது. So if your conscience is seared, then it will not even convict that it is wrong. பாருங்க, சில வேளையில சில மெஷரிங் அந்த அப்பரேட்டஸஸ்லாம் இருக்கும். சில வேளையில சில அளக்க வேண்டிய சரியான அளவீடுகளை கொடுக்கிறதுக்கு சில மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. So sometimes we have certain measuring apparatus and equipments to give the correct measurements. நம்மலாம் இன்ச் கணக்குல நாம சென்டிமீட்டர் கணக்குல அளந்துட்டு இருக்கோம். So we just measure in inches and centimeters. ஆனா சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, அது மைக்ரான்ஸ்ல மெஷர் பண்ணனும். So there are certain measurements which they have to make in microns. அது கொஞ்சம் பிழை இருந்தா கூட வெளிய வர வேண்டிய ப்ராடக்ட் சரியா வராது. So even if there is a small mistake in that, the product will not come out right. இந்த மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? So when you have this measuring equipments, இத அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா கேலிப்ரேட் பண்ணுவாங்க. They used to calibrate it very often. கேலிப்ரேட்னா என்ன பண்ணனும்னா அந்த மெஷரிங் எக்யூப்மெண்ட்ல அது யூஸ் பண்ணி கொஞ்சம் மெஷர்மென்ட் கொஞ்சம் தப்பிராம இருக்கிறதுக்கு திரும்ப அதை டெஸ்டிங் பண்ணுவாங்க. So calibration is something they test to see whether the measurements remain right because of the continuous usage of measurements. அதுல ஒரு சின்ன பிழை இருந்தா கூட கரெக்ட் பண்ணிடுவாங்க. Even if there's a small mistake, they will correct it. இதுக்கு ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியே இருக்கு. They have a big industry just for this. நம்முடைய சபையில ஒருத்தர் அதே பிசினஸா பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. So in our church we have a believer who does as a business for many years. எனக்கு அவர் சொல்லிட்டு இருந்தார் ஒரு நாள். He said to me once, நான் நினைச்சேன், என்ன பிரதர் நீங்க என்னமோ அங்க கம்பெனிக்கு போறீங்க, ஒரு எக்யூப்மென்ட் எடுத்துட்டு போறீங்க, என்னமோ கேலிப்ரேஷன் என்ன பிரதர் பெரிய கேலிப்ரேஷன்? So I asked him, brother, you go to an industry, you take a machine and you say calibration, what is that calibration? ஒரு முறை அவர் ஆபீஸ்க்கு நான் போயிருந்தேன். Once I happened to go to his office. நான் அவர் சொன்னதை கேட்டு எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவே ஆயிடுச்சு. I was really shocked what he said. ஒரு சின்ன எக்யூப்மென்ட்டை காமிச்சாரு. He showed me a small equipment. அவர் சொன்னாரு, இது கார் கம்பெனில அந்த கார் தயாரிப்புல அந்த மெஷின்ஸ் கரெக்ட்டா கட் பண்றதுக்கு அதுடைய
கேலிபிரேட் பண்றதுக்கு இந்த மெஷினை நாங்க கொண்டு போவோம்னு சொன்னாரு. So he said, we take this machine to calibrate in car company to cut that correct measurement. அப்போ அது பார்த்தா சின்ன எக்யூப்மெண்ட் தான். So it is a very small equipment. கையில் ஒரு பேக்ல தூக்கிட்டு போயிடலாம். So it is very handy where you can carry in a bag. அவர் சொன்னாரு இது விலை வந்து 1 கோடினாரு. He said it costs around 1 crore. எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுருச்சு இருதயமே. So I was really awestruck. 1 கோடியான்னு கேட்டேன். Is it 1 crore? 1 கோடி பாஸ்டர். Yes pastor, 1 crore. 1 கோடி மெஷின் இது வந்து இவ்வளோ பல கோடி மெஷினை வந்து கரெக்டா கேலிபிரேட் பண்ணும். So this 1 crore machine will calibrate a machine of many crores correctly. நிறைய வேளை நம்முடைய கான்ஷியன்ஸ் கூட அப்பப்போ கேலிபிரேட் பண்ணணும். So many times we have to calibrate our conscience even. அது அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். We have to clean it. அது சரியா க்ளீன் பண்ணலன்னா சரியா தெரியாது. So if you don't clean it properly, you will not be able to see it properly. சில வெளியில பாருங்க இந்த மைக்ரோஸ்கோப்லாம் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு ரத்தத்துக்குள்ள ஏதாவது ஒரு இதுல என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த லென்ஸ் அடிக்கடி ஒழுங்கா க்ளீன் பண்ணணும். So sometimes even when you want to identify any infection in the blood samples, they have to clean that lens very often. எந்த மெஷின்ஸ் யூஸ் பண்றவங்களையும் பாருங்க, டெஸ்டிங் எக்யூப்மென்ட் பண்றவங்க அடிக்கடி அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. So consider any testing equipments people use, they used to clean and maintain it very often. அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணலன்னா தவறுகள் அது காட்டவே காட்டாது. So if the equipments are cleaned and maintained well, it will not show the mistakes correctly. சில எக்ஸ்ரே மெஷின்ஸ் வந்து ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா அந்த ஃபிலிமை தூக்கி பார்த்தீங்கன்னா கிளியரா அந்த கட்லாம் தெரியவே தெரியாது. So if there are certain extra machines which are not properly calibrated or maintained, if you look at that film, it will not show correct things. தீமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு மெஷின் வச்சிருக்காரு. அது என்னன்னா conscience. So God has set this conscience as a machine within ourselves to identify evil. இத வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணணும். So we have to clean it very often. அடிக்கடி அதை மெயின்டைன் பண்ணணும். We have to maintain it very often. நம்ம சரியா பராமரிக்காம போயிட்டோம்னா இந்த மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியா மாறி நமக்கு பொய்யான ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கும். So if we don't maintain it properly, then this conscience will become a seared conscience and give a wrong result. இந்த மனசாட்சியை தேவனுடைய வசனத்தினால் நாம் அடிக்கடி சுத்தம் பண்ணணும். We have to clean this conscience by the word of God very often. நான் சொல்லுவேன், இதை நாம் அடிக்கடி சுத்தம் செய்து நாம் பராமரிப்போமானால், so if we clean it and disinfect it very often and maintain it well, கர்த்தருடைய வார்த்தையோடு அதை கேலிபிரேட் பண்ணுவோமானா, if we calibrate our conscience along with the word of God, நிச்சயமா நான் சொல்லுவேன், I tell you for sure, தீமையை காணும் போதே அதை சந்திக்கும் போதே உள்ள உருத்தம் இது தீமை. So when we face and encounter evil, it will convict us inside and it will actually say that it is evil. அது நமக்கு என்ன உதவி செய்யும்னா, How can it help us? தீமையை விட்டு விலக நமக்கு உதவி செய்யும். It will help us to depart from evil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. தேவனுடைய வாஞ்சை நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். The desire of God is that we should fear the Lord and depart from evil. தேவனுடைய வாஞ்சை நாம் பரிசுத்தத்தில் நாம் பெருக வேண்டும். The desire of God is that we should grow up in holiness. அவரை போல பரிசுத்தவானாய் மாறும். We should become holy like him. கண் கெட்டதா மாறிடுச்சுன்னா பின்பு எல்லாமே இருளா போயிடும். So if your eye is dark, then everything will be dark. நம்முடைய மனசாட்சி கெட்டதாயிடுச்சுன்னா எல்லாமே இருண்டு போயிடும். If your conscience is spoiled, then everything will be dark in your life. 3 காரியங்கள் தேவை. We need 3 things. தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். I should know the word of God. தேவனுடைய எச்சரிப்பை கொடுக்கிற ஊழியர்கள் எனக்கு வேண்டும். I need God's servants who gives me words of warning. மூன்றாவது, என்னுடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியா இருக்கணும். Third, I should have a good conscience. அதேதான் பேதுரு சொல்லும் பொழுது ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். That's what Peter says. Well, let us read one verse. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15 முதல் 16. 1 Peter chapter 3 verses 15 and 16. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். But sanctify the Lord God in your hearts. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். And always be ready to give a defense to everyone who asks you a reason for the hope that is in you with meekness and fear. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல் நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். Having a good conscience, that when they defame you as evildoers, those who revile your good conduct in Christ may be ashamed. உங்களை குற்றப்படுத்துறவங்க கூட வெட்கப்படணும்னா நல்ல மனசாட்சி உடையவங்களா இருங்க. So even if an evildoer who accuse you should be ashamed, then you should have a good conscience. அப்பொழுது நீங்க நல்ல நடக்கை உள்ளவர்களா இருப்பீங்க. Then you will be a person with good conduct. ஆண்டவரே, Lord, தீங்கை விட்டு நான் விலகி வர
தீங்கை நான் சரியாக இனங்காண்றதுக்கு எனக்கு உதவி செய். Lord, help me to come out with this evil and by discerning and identifying this evil correctly. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our Holy Spirit, we thank you with a grateful heart. நாங்கள் தீங்கு என்று கண்டுபிடிப்பதற்கு நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேத எழுத்துக்களுக்காக நன்றி. Lord, thank you for your holy scriptures that you have given for us to identify evil, Lord. அதை வாசித்து நேசித்து படித்து அதனால் எங்கள் இருதயம் தெளிவுள்ளதாய் மாற தேவனே தீங்கை கண்டுபிடிக்க எச்சரிப்படைய கிருபை தார். Lord, give us grace that we may read it, learn it, and be, Lord, sanctified by that we may identify evil, Lord. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் எங்களை எச்சரிக்கட்டும்பா. Lord, let your word warn us, Lord. அது மாத்திரமல்ல, Not only that, தேவனே, Lord, எங்களுக்கு நீர் தந்திருக்கிற தேவ ஊழியர்கள் ஆண்டவரே தீங்கு என்று வெளிப்படுத்தி காட்டும்படி தேவனுடைய உபதேசத்தை கடிந்து கொண்டு ஆண்டவரே கண்டனம் பண்ணி எங்களுக்கு எச்சரித்து உபதேசிக்கும்படி அவர்களுக்கு தொடர்ந்து தெளிந்த புத்தியை தார். Lord, give the enlightened understanding and spirit to my God's servants, that they may teach the word of God and doctrine, condemning, rebuking, and exhorting regarding the evil that we do, Lord. ஆண்டவரே, எங்களுடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாக இருந்து தீங்கு என்று இனங்காண கிருபை தார். Lord, give us grace that we have a good conscience, that it may discern evil as evil, Lord. ஒரு முறை கூட நம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களாலே ஆண்டவரே தண்ணீராலே எங்களுடைய மனசாட்சியை சுத்திகரியும். Lord, once again, Lord, cleanse our conscience with your holy scriptures and water, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படு. Glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.